பெதஸ்தாவின் குளத்தருகே செல்ல வழியின்றி தவிக்கின்றாயோ? பெதஸ்தாவின் குளத்தருகே செல்ல வழியின்றி தவிக்கின்றாயோ? படுக்கையை எடுத்துக் கொள்வாய், இயேசு நாமத்தால் நடந்து செல்வாய். படுக்கையை எடுத்துக் கொள்வாய், இயேசு நாமத்தால் நடந்து செல்வாய். மரியாளே ஏன் அழுதாய்? நம்மை பிரியாத இயேசுவை பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 33 வரை, 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு தடுமாறுவோர். நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன? என்னாகமம் 32:7. நாம் தீர்க்கமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து செயற்பட முற்படும்போது எமக்கு அதிக நெருக்கமானவர்கள் வந்து எதிர்மறையான காரியத்தை சொல்வார்களானால் நாம் குழம்பி போவதுண்டு. நமது தீர்மானத்தினின்று பின்மாற்றம் அடைவதுண்டு. அதே போல ஒரு காரியமே இங்கே இஸ்ரவேலருக்கும் நடந்தது. கர்த்தர் இதுவரை இஸ்ரவேலரை கானானை நோக்கி நடத்தி சென்றார். இப்போது இங்கே சிலர் துர்ச்செய்தியை கூறி மக்களை மனம் தடுமாற செய்கிறார்கள். அதனால் கானான் பிரவேசமும் தாமதமானது. ஒரு நிமிடத்தில் மக்களின் துர்ச்செய்தியை கேட்டு கடவுளின் வழிநடத்துதலை, அவருடைய தயவை, அவருடைய வல்லமையை, இதுவரை நடத்தி வந்த விதங்களை, அவர் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் இவர்கள் மறந்து போனார்கள். தேவ கோபத்துக்கு ஆளானார்கள். கானானை குறித்து நம்பிக்கையின் செய்தியை சொன்ன யோசுவாவும் காலேபும் தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரிலும் ஒருவரேனும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி அவர்கள் அனைவரும் வனாந்திரத்தில் அழிந்து போகச் செய்தார். யோசுவாவும் காலேபும் கானானின் நிலவரத்தை பார்ப்பதை காட்டிலும் தங்களோடு இருந்து வழிநடத்தும் தேவனின் வல்லமையையே நோக்கி பார்த்தார்கள். கானானியரை எளிதாக மேற்கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கையை இவர்கள் கொடுத்தார்கள். அவர்களை மட்டுமே தேவன் கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதித்தார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களின் அடுத்த சந்ததியே கானானை கண்டடைந்தார்கள். பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் சூழ்நிலைகள் மாறி போகலாம். எதிர்பாராத காரியங்களை எதிர்நோக்க வேண்டி வரலாம். ஆனால் நமது நம்பிக்கையை யார் மேலே நாம் வைத்திருக்கிறோம்? சூழ்நிலைகளிலா? நமது நாளந்த வாழ்க்கை முறைகளிலா? அல்லது பலவீனராகிய நம்மிலா? எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்க வேண்டியவர் நமது ஆண்டவர் மாத்திரமே. அவரிலே நாம் கொண்டிருக்கும் விசுவாசமே நம்மை எல்லா சூழ்நிலையிலும் தக்க வைக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நீ உண்மையிலேயே ஒரு விசுவாசியா? அப்படியானால் எந்த நேரத்திலும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. யாக்கோபு 2:22. ஜெபம் செய்வோமா? தகப்பனே, நாங்கள் கேட்கும் துர்ச்செய்திகளினாலே கலங்கிடாதபடி எங்கள் மேல் கரிசனையோடு இருந்து வழி நடத்தும். தேவ வல்லமையை மட்டும் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். ஆமேன்.